நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நடந்த ரா எபிசோட்ல வந்துட்டு 2 மேட்ச் கிட்ட சம்மர்ஸ்லாம் ஈவெண்ட்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த 2 மேட்ச் என்னன்றத டீடைலா பார்க்க போறோம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நீங்க மிஸ் பண்ணாம டெய்லியும் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ட்ரூ மெக்கின்டையர் வெர்சஸ் சிஎம் பங்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். இந்த ஒரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இந்த ஒரு மேட்ச்ல வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃபரியா நம்ம செத் ராலின்ஸ் இன்வால்வ் ஆகுவாரு. அது மூலியமா இந்த ஒரு மேட்ச் நடக்கலாம்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து பாருங்க அந்த மேட்ச் வந்துட்டு இனி நடந்த ரா எபிசோட்ல கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. WWE ட்ரூ மெக்கின்டையர் வெர்சஸ் சிஎம் பங்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். அந்த ஒரு மேட்ச்ல ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃபரியா நம்ம செத் ராலின்ஸ் இருக்கிறாரு. கண்டிப்பா இந்த ஒரு மேட்ச்ல எதிர்பார்ப்பு அப்படின்றது நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை, உங்களுக்கே தெரியும். நிறைய பேர் ரொம்ப இப்போதைக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு மேட்ச். இது வந்துட்டு ஒரு ட்ரீம் மேட்ச் தான். பட் இருந்தாலும் WWE வந்துட்டு பயங்கரமான பில்டப் மற்றும் பயங்கரமான ஒரு ஸ்டோர் லைன் கொண்டு இந்த ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துறாங்க. அதனால இந்த ஒரு மேட்சோட பிளஸ்ஸே வந்துட்டு ஸ்டோரி லைன் தான். ஸோ கதைப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் ரொம்பவே சூப்பரா இருக்க போகுது. இவங்களோட பகை அப்படின்றது நம்ம ஜனவரி மந்த்லேருந்தே பார்த்துட்டு இருக்கோம். ராயல் ரம்பிள் முதல் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபியூட் அப்படின்றது செம்ம பெரிய ஃபியூடா வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதனால கண்டிப்பா வந்துட்டு சம்மர் டைம்லேயே வந்துட்டு இவங்களோட ஸ்டோர் லைனோட வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க மாட்டாங்க. கண்டிப்பா ரீமேட்ச் தான் நடக்கும். அண்ட் அதே மாதிரி செத் ராலின்ஸ் வேற ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃபரியா இருக்காரு. அதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அவர் வந்து இந்த ஒரு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா சிஎம் பங்கோ இல்ல ட்ரூ மெக்கின்டையர் அகேன்ஸ்டாவோ ஏதாவது நடந்துப்பாரு. ஏன்னா ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃபரினால வந்து கண்டிப்பா வந்துட்டு ஏதாவது மாதிரி விஷயங்களை பண்ணி அந்த ஒரு மேட்சை டைவர்ட் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த மேட்ச் கண்டிப்பா செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. அதுக்கான முக்கியமான காரணமே நம்ம செத் ராலின்ஸ் தான். அவரை ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃபரியா வேற இருக்கிறாரு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது சொல்லிட்டு. அண்ட் இதே மாதிரி ரொம்ப நாட்கள் ஆச்சு நினைக்கிறேன் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃபரி மேட்ச் எல்லாம் பார்த்து. அது கொண்டு இந்த ஒரு மேட்ச் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிஎம் பங்க் வெர்சஸ் ட்ரூ மெக்கின்டையருக்கான ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃபரி நம்ம செத் ராலின்ஸ் வந்து பண்ணி இருக்கிறாரு. அந்த மேட்ச் பத்தி உங்க கருத்து என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இனி நடந்த ரா எபிசோட்ல இந்த ஒரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா WWE ஒபிஷியலா கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. அண்ட் இதுல நம்ம ரெண்டாவது பார்க்க போற மேட்ச் என்னன்னா சாமி ஜெயின் வெர்சஸ் பிரான் பிரேக்கருக்கான WWE இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இனி நடந்த ரா எபிசோட்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி இவங்களுக்கான மேட்ச் அப்படின்றது மணி த பேங்க் ஈவென்ட்லயே நடந்திருக்கும். அண்ட் அகைன் வந்துட்டு இவங்களுக்கான ஒரு ரீமேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. அதனால கண்டிப்பா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பா பிரான் பிரேக்கரோட டாமினன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பிரான் பிரேக்கர் வெர்சஸ் சாமி ஜெயின்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்டாப்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இனி நடந்த ரா எபிசோட்ல இந்த 2 மேட்ச் தான் வந்துட்டு இனி நடந்த ரா எபிசோட்ல கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த வருஷத்தோட சம்மர் ஸ்லாம் ஈவெண்ட் வந்துட்டு ஒரு நல்ல ஈவெண்டா கண்டிப்பா இருக்கலாம். ஏன்னா முக்கியமான மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ரெஸ்லர்ஸ் அவ்வளவு இல்ல. எப்பவுமே வந்துட்டு ஒரு லெஜண்ட் ரெஸ்லர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சம்மர் ஸ்லாம் ஈவெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கலந்துப்பாங்க. ஒரு பிராக் லெஸ்னர், ஜான் சீனா, ராண்டி ஆர்டன், ரோமன் ரெயின்ஸ் சொல்லிட்டு. பட் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய ஸ்டார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு இல்லாம வந்துட்டு ஒரு நல்ல ஸ்டோர் லைன் கொண்ட ஒரு ஈவெண்டா வந்து பாத்தீங்கன்னா வரப்போற சம்மர் ஸ்லாம் ஈவெண்ட் வந்து பண்ணி இருக்குது. அதனாலே வந்துட்டு இந்த வருஷத்தோட சம்மர் ஸ்லாம் ஈவெண்ட்டை நிறைய பேர் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. ஸோ எல்லா மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டோர் லைன் செம ஸ்ட்ராங்கா இருக்குது. ஸோ ரியா ரிஃப்ளேக்கும் மற்றும் லிவ் மார்கன் அவங்களோட ஸ்டோர் லைனு, அதுக்கப்புறம் ட்ரூ மெக்கின்டையர், சிஎம் பங்க் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால இந்த வருஷத்தோட சம்மர் ஸ்லாம் ஈவெண்ட் கண்டிப்பா ஸ்டோர் லைனுக்காக வந்துட்டு மேட்சோட பெர்ஃபார்மன்ஸை நல்லா கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா நம்பலாம். ஸோ வரப்போற சம்மர் ஸ்லாம் ஈவெண்ட்ல நீங்க எந்த மேட்ச் ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்கிறீங்கன்றத இந்த மேட்ச் என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் ரொம்பவே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற மேட்ச்னா அது ட்ரூ மெக்கின்டையர் வெர்சஸ் சிஎம் பங்கான அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் தான். ஸோ நீங்க எந்த மேட்ச் ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.